கிழக்கு திசையில இருக்கிற ஒரு கிராமம் அது. கோப்பையா ராதம்மா அப்படிங்கிற வாடகை விவசாயி இருந்தாங்க. அவங்களோட பார்வை வயல்ல இருக்கிற கிணத்து பக்கம் போச்சு. எப்பவுமே கிணத்துக்கிட்ட போய் கிணத்துக்கு கையெடுத்து கும்பிட்டு அந்த கிணற வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அத பாக்குற ஊரு ஜனங்க அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு என்னதான் சிரிச்சாலும் அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல. அந்த விவசாயிங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க. எப்பவும் போல கிணத்துக்கிட்ட வந்து எப்பவும் போல கிணற பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அம்மா தாயி, எங்க வயலுக்கு தேவையான தண்ணிய குடுமா அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டா பொண்டாட்டி. அம்மா தாயி, எங்க வயலுக்கு தேவையான தண்ணிய குடுத்து எங்களை நீங்க தாம்மா காப்பாத்தணும். வயிறு நிறைய 3 நேரம் சாப்பாடு குடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அவங்கள பார்த்து வயலோட முதலாளியான ரங்கசாமி ரொம்ப பண்போட நாணயத்தோட கௌரவத்தோட விவசாயம் செய்யற அந்த தம்பதிங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கோப்பையா, உங்கள மாதிரி ஒரு நல்ல தம்பதிங்க என்னோட வயல வாடகைக்கு எடுத்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குது. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க பட்னியும் பசியுமா உங்க கையில வந்து எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்கன்னு கேட்டப்போ எங்களுக்கு வேலையும் கொடுத்து நம்பிக்கையை கொடுத்தது நீங்க தாங்க ஐயா. உங்களோட ருணத்தை எப்படி தீக்க போறோம்? ஆமாங்க ஐயா, இந்த ஊர் ஜனங்க எங்களை நம்பல. நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சீங்க. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம். கோப்பையா, ரொம்ப நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. நான் இருக்கிற வரைக்கும் என்னோட வயல உங்களுக்கு தான் நான் வாடகை விட போறேன். கெமிக்கல் உபயோகப்படுத்தின கொப்பராவை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்யாம நீங்க இயற்கையா இருக்கிற கொப்பராவை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மோட்டர்ல இருந்து தண்ணி வந்து கிணத்துக்கு விழுந்துகிட்டு இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த கிணத்துல இருந்து வர தண்ணி மூலியமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விவசாயம் செஞ்சாங்க. விளைச்சல் கை சேரும் போது கோப்பையாவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. வயலோட முதலாளியும் சந்தோஷப்பட்டாரு. ஆனா எப்பவுமே நேரம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒரு வருஷம் தண்ணியே இல்லாம வயலெல்லாம் வத்தி போச்சு. மரமும் காஞ்சி போச்சு. கிணத்துல தண்ணியும் இல்ல, பூமியும் வறண்டு போச்சு. கிணத்துல இருக்கிற தண்ணி நாளுக்கு நாள் குறைஞ்சு போச்சு. கோப்பையா ராதம்மா ஒவ்வொரு நாளும் வயலுக்கு வந்து தண்ணிய பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. மேல பாக்குறதுக்கு மண்ணு மண்ணா இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரே வாட்டி அந்த கிணறு வத்தி போச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கிணத்தை பாத்துக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது மல்லையா எல்லையா அப்படிங்கிற விவசாயிங்க 2 பேரும் வந்து, சின்ன பசங்க மாதிரி எதுக்காக நீங்க 2 பேரும் அழுவுறீங்க? உங்களோட வயலு மட்டும்தான் வத்தி போச்சா? இந்த ஊருக்குள்ள இருக்கிற கிணறு ஏரி எல்லாமே காஞ்சி போய் தானே கிடக்குது அப்படின்னு சொன்னாலும் கோப்பையா ராதம்மா அழுகைய நிப்பாட்டல. ஒவ்வொரு வருஷம் வெயில் காலத்துலயும் நம்ம நிலைமை இதுதானே. நாங்க பட்டணத்துக்கு பொழைக்க போறோம். எங்க கூட நீங்களும் வரீங்களா? இல்ல காஞ்சி போயிருக்கிற இந்த கிணத்தை பார்த்து அழுந்துகிட்டு இருக்க போறீங்களா? இங்க பாருங்க ஐயா, நாங்க எங்கேயுமே வரமாட்டோம். எங்களை கூப்பிடாம உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க நீங்க. டே பைத்தியக்காரா, இது ஒண்ணும் உன்னோட அம்மா இல்ல. அம்மாவா இருந்தா அவ பட்னியா இருந்தாலும் உங்க வயித்த காய போட மாட்டா. இந்த கிணறு என்ன அந்த மாதிரியா அப்படின்னு சொன்னா கூட அவங்க 2 பேரும் அவங்க பேச்ச கேட்கல. மல்லையா எல்லையா அவங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அம்மா தாயே, நீ இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். தண்ணியே இல்லாம காஞ்சி போய் எங்களை கஷ்டத்துல தள்ளிருக்க தாயி. ஆமா தாயி, கிணத்துல தண்ணியே இல்லாம இன்னைக்கு நீ எங்களுக்கு அநியாயம் பண்ற. இப்படி அவங்க 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. வயல்ல தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அவங்களோட வாழ்க்கை இன்னும் கஷ்டத்துக்கு போச்சு. ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த நேரம் வயலோட முதலாளி ரங்கையா அங்க வந்தாங்க. சுப்பையா, ராதம்மா, நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். என்னங்கய்யா அது? இந்த கிணறு வேலைக்கு ஆகாது. அதனால இத மூடி இத வயலாக்கிடலாம். இந்த இடத்துல நான் மோட்டர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருந்தது. இப்பத்துல இருந்தே நீங்க 2 பேரும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க. ஐயா, அந்த கிணற மூடாதீங்க ஐயா. தயவு செஞ்சு என்னோட வார்த்தை கேளுங்க. மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கிணத்துல தண்ணி நிறையுங்க ஐயா. அந்த வார்த்தையை கேட்டு ரங்கையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னது, மழை வந்தா கிணத்துல தண்ணி நிறையுமா? எதுக்குமே உபயோகம் வராத இந்த கிணறு எதுக்கு வச்சுக்கணும்? நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க, போங்க. என் பேச்ச கேட்டா நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். இல்லனா
அப்படி இல்லங்க ஐயா, இத்தனை நாளா இந்த கிணறு எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சுங்க ஐயா. இப்ப வத்தி போச்சு அப்படிங்கறதுனால கிணற மூடுற அப்படின்னு சொல்றது சரியில்லைங்க ஐயா. ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. நீங்க இதுக்கப்புறம் என்கிட்ட வேலை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. சரி சரி, நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க, கிளம்புங்க. அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரும் கவலையோட உக்காந்து இருக்கும் போது ரங்கையா கிணறு வேலைக்கு 2 பேரை வர சொல்லி அவங்க கிட்ட வேலைய ஆரம்பிக்க சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் தூங்கவே இல்ல. கிணற மூடிட்டா அவங்க அம்மாவைய கொன்ன மாதிரி அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. மறுநாள் ரங்கசுவாமி கிணத்துக்கிட்ட வந்து பாக்கும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கிணத்துக்குள்ளே ஒரு வீட கட்டிக்கிட்டு உள்ள உக்காந்து இருந்தாங்க. கோப்பையா, ராதம்மா, ஒரு தடவை வெளியே வாங்க. ஐயா, நாங்க வெளியே வரமாட்டாங்க ஐயா. உங்களை வெளியே அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்குள்ளேயே எங்களை பொச்சிடுங்க. முதலாளி முதல்ல கோவத்துல அவங்க 2 பேரை பார்த்தா. என்ன கோப்பையா, என்ன இந்த புது நாடகம் அப்படின்னு சத்தம் போட்டாரு. இல்லங்க ஐயா, நாங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. இந்த கிணறு தான் எங்களோட வீடுங்க ஐயா. இந்த கிணறு எங்களுக்கு எங்க அம்மா இருக்கிற மாதிரி. சுப்பையாவோட மனசுல இருக்கிற ஆவேசத்தை பார்த்து ரங்கசுவாமி கொஞ்ச நேரம் மௌனமா நின்னுட்டாரு. ஐயா, இந்த கிணறு இல்லைன்னா நாங்க உயிரோடையே இருக்க மாட்டோம். இந்த கிணறு சாகலங்க ஐயா, தண்ணி தான் வத்தி போயிருக்கு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி காஞ்சு போயிருக்கே தவிர சாகல. அந்த கிணறும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. கொஞ்ச நாள்லயே சரியாயிடும் அப்படின்னு கோப்பையா சொன்ன உடனே அதுல இருக்கிற உண்மை நேரா ரங்கையாவோட மனசுக்கு போச்சு. கையாவும் கிணற மூடுற வேலைய விட்டுட்டாரு. சரி கோப்பையா, கொஞ்ச நாள் நானும் காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் தான் முடிவெடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோப்பையா ராதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரங்கையாவும் எடுத்துட்டு வந்த கூலி காசை எடுத்துட்டு போயிட்டாரு. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. வெயில் ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. ஆனா அவங்க ஆசைப்பட்டது நடக்காம போல. ஒவ்வொரு தடவையும் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் தூரத்துல மேகங்க கூடிக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே ஜோரா காத்து வந்தது. மழை வீச ஆரம்பிச்சிருச்சு. இடி மின்னலோட ஜோர மழை வந்தது. நைட்டு முழுக்க மழை பெஞ்சு பெஞ்சு கிணறுல தண்ணி இருந்தது. கோப்பையா, ராதம்மா 2 பேரும் வந்து எட்டி பார்த்தாங்க. கிணத்துல தண்ணி இருந்தது. அத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாங்க. இப்படி நாட்கள் போக போக கொஞ்ச நாள்லயே தண்ணியும் அதிகமாச்சு. கிணறுல தண்ணி அதிகமாக ஆரம்பிச்சது. அத பார்த்த கோப்பையா ராதம்மா மனசுல ரொம்பவே சந்தோஷம். அம்மா, தாயி, நீ மறுபடியும் பிறந்து வந்திருக்கம்மா. இப்படி கொஞ்ச நாள்லயே விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக வயல்ல மழையும் குறைய ஆரம்பிச்சு நிறையவே லாபம் வந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கோப்பையா, கிணத்துக்குள்ள சாதனை பண்ணி நீ வீட்டை கட்டிக்கிட்டு நாங்க உள்ள வராத மாதிரி எதேதோ செஞ்சு வச்சிருந்த. இப்ப பாத்தியா, உங்களோட கிணறு, இந்த வயல் 2மே இப்போ உங்களுக்கு சொந்தம். இதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோப்பையா, பார்வதி அந்த கிணத்துக்குள்ள அவங்க மூஞ்ச பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேரம் காலையில 5 மணி. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரகு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தான். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கானே, இவனுக்கு இது பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட பழக்கம் இல்ல, என்னோட கடமை. என்னோட இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என் பேரு ரகு. இது எல்லாமே என் பக்கத்துல நிம்மதியா படுத்து தூங்குற என் பொண்டாட்டி சுஜாதாக்காகவும் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட பொண்ணான மீனாவுக்காகவும். எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் நான் எதிர்த்து முன்னாடியும் கஷ்டப்படுவேன். எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போனா முன்னாடி இருக்கிற கண்ணாடிய பார்த்தான். கண்ணாடியில பைக்கு, ஸ்கூலு, லைட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அத பார்த்து சின்னதா சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு முன்னாடி நீங்க கண்ணாடியில பாத்தீங்களே, அவங்கதான் என்னோட நண்பருங்க. அவங்கள மறக்கணும்னு நினைச்சாலும் அவங்க மட்டும் என்ன மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னோட வார்த்தை புரியல இல்ல? பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில்ல கட்டணும். நான் காசு கொடுத்து வாங்கின விருந்தாளிங்க. நானே அவங்கள மறந்துட்டாலும் அவங்க மட்டும் என்ன மறக்கவே மாட்டாங்க. இதான் ஒரு மிடில் கிளாஸ் புருஷனோட நிலைமை. யாருக்கும் தெரியாத கவலை, யாரு முன்னாடி அழுக முடியாத கண்ணீரு, பிரஷரும் குறையாது, இந்த கண்ணீரும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூம் கதவை சாத்திக்கிட்டான்.
சுஜாதா எந்திரிச்சு கிச்சனுக்கு போனா. அவன் ஃப்ரெஷ் அப் ஆகி ஹாலுக்கு வந்து உக்காந்தா. சுஜாதா புருஷனுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க டீ குடிங்க. சுஜாதா, நீ வெச்ச காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, எப்பவுமே நல்லா இருக்கும். நான் செஞ்சது காஃபி இல்லங்க. நீ செஞ்சது காஃபி இல்ல, இருந்தாலும் டீ குடிக்கும்போது காஃபி ஃபிளேவரா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டு சுஜாதா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ரகுவும் கூட சேர்ந்து சிரிச்சா. பொண்டாட்டிங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எங்க இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் ஆகுமா அப்படின்னு சுஜாதா நிதானமா கேட்டா. அதுக்கு ரகு, கண்டிப்பா சம்பளம் ஆகும் சுஜாதா, ஆகாம இருந்தா நான் சும்மா இருப்பேனா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அந்த சிரிப்பு முன்னாடி எவ்வளோ கடனுங்க, எவ்வளோ தலைவலி, எவ்வளோ கண்ணீர் இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சுஜாதா, நான் பேப்பர் போட போறேன், நீ கதவை சாத்திக்கோ. எங்க பேப்பர் போட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க, ஆபீஸ்க்கு போனோம். சரி சுஜாதா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சுஜாதா வீட்ல புருஷனுக்காக சமையல ரெடி பண்ணா, வெளியில ரகு பால் போடுறது பேப்பரை போடுறதுன்னு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி திரும்பி வீட்டுக்கு வந்தவன் ஆபீஸுக்கு ரெடியானா. சுஜாதா அவனுக்கு டிஃபன் பாக்ஸ கட்டி கொடுத்தா. சுஜாதா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஏங்க நீங்க ஸ்கூட்டர்ல போலாம்ல, எதுக்குங்க பஸ்ல போறீங்க? சுஜாதா, நான் எதுக்காக ஸ்கூட்டரை வாங்கினேன்னு உனக்கு தெரியும் தானே? என்கிட்ட தான் பாஸ் இருக்கே, அந்த பாஸ்லயே நான் பஸ்லயே ஆபீஸுக்கு போயிடுவேன். எதுக்காக கவலைப்படுற? அதுல அர்த்தமே இல்ல. சரிங்க, நீங்க பஸ்லயே போய் பஸ்லயே வாங்க. இப்படி 1 hour பஸ்லயே டிராவல் பண்ணி அவன் ஆபீஸுக்கு போனான். ஆபீஸுக்கு போன உடனே அவன் மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு. அந்த சிரிப்பு அவனோட தேவைக்காக வர சிரிப்பு. பாஸோட கேபின் முன்னாடி ஃபைல புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். இருந்து சத்தமா கூப்பிட்ட ஒரு குரல், ரகு உள்ள வாங்க. பாஸ் கூப்பிட்ட உடனே உள்ள போனா. ஏசிக்கு அவனுக்கு குளிர் வரல. அந்த வார்த்தையை கேட்டு குளிர் வந்தது. உங்களுக்கு கொடுத்த அந்த ஃபைல கொடுங்க. ரகு எதுவுமே பேசல. பாஸுக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, நான் கொடுத்த ஃபைலோட வேலை முடியலையா? அப்ப கூட ரகு பேசாம நின்னா. கை நீட்டி சம்பளம் வாங்க மட்டும் முடியுதா? இப்படி கொஞ்சம் சத்தம் போட்டு திட்டுனா. இப்படி சொன்னாலும் ரகு மௌனமா தான் இருந்தான். அவனோட பாஸ் எப்பவுமே ரகுவை ஊசியால குத்துன மாதிரியே தான் பேசுவாரு. பாஸுக்கு ரகு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து கோவம் வந்து கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி திட்டினாரு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரகுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா ரகு, எப்பதான் இந்த ஃபைல கம்ப்ளீட் பண்ணுவ? அதையாச்சும் சொல்லுப்பா. சார், சாயங்காலத்துக்குள்ள இத கம்ப்ளீட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி ரகு கேபின்ல இருந்து அவனோட சீட்டுக்கு வந்தான். அவன் பக்கத்துல இருக்கிற சந்திரா அவனை பார்த்து கேட்டான். டே ரகு, எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பாஸ் கிட்ட இப்படி திட்டு வாங்குற? உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது திட்டு, ஆனா எனக்கு இது பெருமையான விஷயம். என் வேலை லேட்டு, என்ன ஏது என்ன காரணம்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா அந்த காரணம் ஃபைல்லயே இருக்கும். ரகு, எதுக்குடா பாஸ் கேக்கும்போது எதுவுமே சொல்லாம மௌனமா நின்னு இருந்த? மௌனமா இருந்தா பிரச்சனை தீந்துரும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரமும் எதுவுமே பேசல. இப்படி லஞ்ச் டைம் கூட வந்துச்சு. ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாஸோட கடைசி வார்த்தை, ரகு நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஆனா ஹார்ட் ஒர்க்லயே வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த வார்த்தை பாஸோட அட்வைஸ் அல்ல, அது எச்சரிக்கை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். பாஸ் கொடுத்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு ரகு வீட்டுக்கு வந்தான். சுஜாதா சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா. அந்த சிரிப்பை பார்த்து எல்லாத்தையும் மறந்துட்டான். சுஜி, உன் சிரிப்பு மூஞ்சி பார்த்தாலே போதும், என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். என்னோட கண்ணீரு கூட ஆனந்த கண்ணீரா மாறிடும். நான் இருக்கிறதே உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தானேங்க. சம்பள பணத்தை சுஜாதாவோட கையில கொடுத்தான். எங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். சுஜி, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஃப்ரீ இல்ல, அது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர நாள். ஆமாங்க, நம்ம யார் வீட்டுக்கான போறது, இல்லனா சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க நம்ம கொடுத்ததை சாப்பிட்டு போறாங்களா? இல்லையே, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. என்னப்பா ரகு, இன்னும் உனக்கு இதே சம்பளம் தானா? இன்னும் ப்ரமோஷன் எதுவுமே வரலையா? இன்னும் உனக்கு எந்த ப்ரமோஷன் ஆகலையா? ஒரு கார் கூட உன்னால வாங்க முடியலையா? இப்படி வாய்க்கு வந்த மாதிரி கேக்குறாங்க சுஜி. அதுக்குதாங்க அவங்க சொந்தக்காரங்க நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. என்ன ரகு, உன் பொண்டாட்டி கழுத்துல நகை குறைவா இருக்கு, உன் குழந்தைய எதுக்காக நீ இங்கிலீஷ் மீடியம்ல சேர்க்கல? இன்னும் எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத அதே பழைய வீட்டுலதான் இருக்கிறியா? இப்படி வந்த சொந்தக்காரங்க கேட்கும் போது என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது சுஜி. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, அவங்க பேச்சு எப்பவுமே அப்படிதான். சுஜி, என்னோட சம்பளம் குறைவா இருக்கலாம், ஆனா எனக்கு பொறுப்புங்க அதிகமா இருக்கு. வார்த்தையை கேட்டு அவன் மனசுக்குள்ள கர்வம். அது போதங்க எனக்கு. அந்த வார்த்தையை கேட்டு அவனும் நிம்மதியா தூங்குனா. மறுநாள் ஆபீஸ்ல ரகுவோட பாஸ் ஒரு ஃபைல எடுத்துக்கிட்டு ரகு கிட்ட வந்து,
ரகு, இந்த புது ப்ராஜெக்ட உங்க கையில குடுக்கறேன். 3 நாள்ல இந்த ஃபைல் கம்ப்ளீட் ஆகணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது அவனுக்கு பெரிய பரீட்சை அப்படின்னு முடிவு பண்ணான். இவனுக்கா ப்ராஜெக்ட், இவனால என்ன முடியும்னு எல்லாரும் அவனை கேவலமா பார்த்தாங்க. ரகு அத கவனிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா மனசுல, இப்ப நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட எனக்கு ஒரு சமயம் கிடைச்சதுன்னு நினைச்சா. இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா அவளுக்கு பயம் ஆகல. அவளும் ஆசைப்பட்டா. ஒரு நொடி கூட அவ யோசிக்காம, எங்க உங்களால முடியும், நீங்க சாதிப்பீங்க, என்ன ஆனாலும் நான் இருப்பேங்க உங்க கூட அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டான். இப்படி 3 நாளுக்கு அப்புறம் ரகு பாஸ் முன்னாடி ஃபைலோட நின்னா. ஆபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாம் சைலண்டா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேஜ் திருப்பும் போதும் அவங்க முகத்துல மாற்றம் தெரிஞ்சது. ரகு, இந்த ப்ராஜெக்ட நான் நினைச்சு கூட பாக்கல. இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் தெரியுமா? உங்களை டீம் லீடரா ப்ரமோஷன் பண்ற, உங்களுக்கு சேலரியும் அதிகமாக போகுது. அந்த வார்த்தை கேட்டு ரகுவோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. ரகு சந்தோஷமா கேபின்ல இருந்து வெளியே வந்தா. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்டயும் சொன்னான், சுஜாதா, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்டி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுஜாதாவும் சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலையில வழியில சொந்தக்காரங்களை பார்த்தான். என்ன ரகு, உன் கம்பெனில உன்னோட பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கான். உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கான். சம்பளத்தை கூட ஏத்திட்டாங்களாமே. அன்னைக்கும் நான் தான், இன்னைக்கும் நான் தான். பாக்குற உங்க பார்வையில தான் மாற்றம் தெரியுது. சொந்தக்காரங்க எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டாங்க. பிரச்சனை வந்தா எதிர்த்து நிக்கணும். கோவம் வந்தாலும் அந்த கோவத்தை காட்டக்கூடாது. அதுதான் நம்ம மிடில் கிளாஸோட நிலைமை. ரகு அவனோட ப்ரமோஷனோட அவன் பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான்.